பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியவிதமாய் நடத்தி வருகிறது. பாடினது போல கிரேட் இஸ் thy faithfulness. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் மாறாததாக இருக்குது. ரைஸ் த புவர் ஃப்ரம் த டஸ்ட். ஆமென். சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? தூக்கி எடுத்து அவர் பிரபுக்களோடு கூட உட்கார செய்கிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாலை நேரத்திலும் let's go into the word of God. சுருக்கமாக வேதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். Psalms chapter 105. Psalms chapter 105 and words 17 onwards. We hear about Joseph, the life of Joseph, how God was faithful to him and what happened in his life, how God's word transformed Joseph into why he became after he endured the hardships in his life. அதை நம்ம வாசிக்கும் பொழுது the word of the Lord says, verse 17ல, he sent the man before Joseph, he was sold as a slave. They hurt his hand with fetters. He was laid in irons. Until the time that his word came to pass, the word of the Lord tested him. The king sent and released him. Amen. The word of the Lord tested him. Amen. There are three things that we can see here. Number one, he was sold. Number two, he was hurt. Number three, என்ன சொல்லப்பட்டிருக்குது? He left. முதலாவது, அவன் விற்கப்பட்டான். அப்புறம் அடைக்கப்பட்டான், புடமிடப்பட்டான். மூணு காரியம். என்னது? விற்கப்பட்டான், அடைக்கப்பட்டான், புடமிடப்பட்டான். He was sold, hurt and he was tested. Hallelujah. These three things that happened in Joseph's life, the three things that happens also in our lives at some point. நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு கட்டத்துல நாமும் இந்த சூழ்நிலை வழியா நம்ம கடந்து போவோம். Before we came to know Jesus Christ, we were sold into sin. We were sold into bondages. We were sold into all kinds of worldly things. உலகத்திலே நாம பாவத்துக்கு அடிமையாக விற்கப்பட்டிருந்தோம். ஆமென். நாம அசுத்தத்துக்கு அடிமையாக விற்கப்பட்டிருந்தோம். ஆனாலும் இயேசுவின் ரத்தம் நம்ம என்ன செய்தது? The blood of Jesus Christ that rescued us, redeemed us and set us free from the bondages that we endured or from the sinful life. நம்முடைய பாவ வழியிலிருந்து நம்மை விடுதலை செய்தது. அவன் முதலாவது விற்கப்பட்டான். ஆமென். யார் அவனை விற்று போட்டது? His own brothers, they sold him to Egyptians. His own brother. The brothers who were supposed to love him. The brothers who were supposed to take care of him. The brother who was supposed to look after him, they abandoned him, they threw him. Sometimes in our life as well, the people whom we trust most, and they are the first one to abandon us. நம்ம யார் அதிகமா நம்புறோமோ அவங்க சில வேளையில நம்ம என்ன செய்வாங்க? கைவிடலாம். அவர்கள் நம்மளை விற்று போடலாம். யோசேப்பு விற்று போடப்பட்டான். Amen. He was sold. ரெண்டாவது நம்ம வாசிக்கிறோம், he was hurt. Amen. அதுதானே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவனை ஒடுக்கினார்கள். He was hurt. விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். Sometimes we are also hurt by so many things. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில கூட நம்ம இருதயம் ஹர்ட் ஆகுது. நம்ம வாழ்க்கையில நிறைய ஹர்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம்? கடந்து போகிறோம். There are people they couldn't come to terms. They find it difficult to process the hurts they've gone through in their life. They could not find the answer. They still live in those period.
அந்த அதாவது ஒடுக்கப்பட்ட நிலைமையிலேயே அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களால அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. ஆமென். அவங்களால அதுல ஒரு விடுதலை பெற முடியவில்லை. அந்த ஒடுக்கத்திலிருந்து, அந்த ஹர்ட்ல இருந்து நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஹர்ட்ஸ் நமக்கு நடந்திருக்கு. நிறைய பேர் நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஹல்லேலூயா. So many people would have hurt, or situations would have hurt us. யோசேப்புக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது. அவன் ஒடுக்கப்பட்டான், எல்லாராலும் ஒடுக்கப்பட்டான். First thing, the brothers hurt him. And he went into Potiphar's house. போத்திபாருடைய மனைவி அவனை ஒடுக்குறான். Then he went to the prison. And prisonல என்ன நடக்குது? அங்கே அவன் ஒடுக்கப்பட்டான், மறக்கப்பட்டான். He was forgotten. He was hurt. அடுத்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணப்பட்டான்? He was tested. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல being sold to sin and bondages is a big thing. அடுத்து ஒடுக்கப்படுதல், ஹர்ட் ஆகிறது, அதை விட பெரிய காரியம். இதன் மத்தியில கர்த்தர் அவன் என்ன பண்றாரு? டெஸ்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. He was tested in the midst of being sold, being hurt, being abandoned, being forgotten and forsaken. Despondent situation. He was in despair. இது எல்லாவற்றிலும் இன்னும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை டெஸ்ட் பண்றாரு. So God tests sometimes in our life as well. When we go through hardship, God tests our faith. God tests our faithfulness. Are we able to withstand? Are we clinging on to the promises of God? Are we holding on to the promises of God? Are we clinging on to the faith of God? ஆண்டவருடைய விசுவாசத்துல நம்ம நிலை நிற்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை சில நேரத்துல டெஸ்ட் பண்றாரு. We often fail in this test. சில நேரத்துல நம்ம விழுந்து போய் விடுகிறோம். ஆனா யோசேப்பு, he was such a man. ஆண்டவர் அவனை குறித்து சொல்லும் பொழுது such an encouraging. ஆமென். நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்குது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் the problem that we go through is greater than anybody's problem. But Joseph went even further. அவனுக்கு நடக்க கூடாதெல்லாம் நடந்தது. ஆனாலும் அவன் விசுவாசத்தை விடவில்லை. Did not leave faith. He did not abandon worshiping God. ஆண்டவர் ஆராதிக்கிறதுல அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுது அவன் விட்டு விலகவில்லை. God tested him in the midst of his hardship. We look at Job. Job endured every kind of hardship in his life right from the beginning, from chapter 1 to chapter 41. All Job's life was like, Lord, why have you permitted this in my life? Why this is happening to me? அப்படினு கேள்வியோடு கூட he was going through difficult after difficulty in his life, but yet he did not say a word. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல. He did not sin against God despite being tested. யோசேப்புக்கு அப்படி கர்த்தர் அவனை டெஸ்ட் பண்ணார். அந்த டெஸ்ட்ல யோசேப்பு என்ன பண்ணா? உறுதியாய் நின்றான். Even to the point of that, Lord, I will not abandon you. I will not leave the ways of the Lord. நான் கர்த்தருடைய வழியை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்? விலகவான். மனிதர்கள் மறந்தார். Even I am being sold to my enemies. Even I am hurt. My own family and people around me, people who knew me well, they hurt me, but I'm not going to abandon. I'm not going to leave you. Even if you test me, Lord, I will not leave you. ஆண்டவரே, நான் உன்னை விட மாட்டேன்னு உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். ஆமென். அப்படி இருந்தவங்களுக்கு தான், இருந்த யோசேப்புக்கு தான் the Lord gave 3 kinds of blessing. How many kinds of blessing? 3 kinds. நல்லா கவனிங்க. Listen to me carefully. He went through 3 kinds of trial. Right? Number 1, being sold. Number 2, being hurt. Number 3, testing. இந்த 3 காரியத்தின் மத்தியில சென்ற யோசேப்புக்கு 3 blessing கர்த்தர் கொடுக்கிறார். Number 1, personal blessing. என்னது? பர்சனல், தனிப்பட்ட ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் அது? வாசிங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தில். Turn with me to the book of Genesis. எடுத்து வாசிங்க. பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது சிறைச்சாலையிலிருந்து பார்வோன் அவனை, Pharaoh called him from the prison. And he called him. வாசிங்க.
Verse Genesis chapter 41, 14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதில் verse 37, from 37. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இரு. Amen. So you will be my chief in the palace. நீ என்னுடைய வாசிங்க இங்கிலீஷ்ல தான். You shall be over my house, and all my people shall be ruled according to your word. Only in regard to the throne I will be greater than you. And Pharaoh said to Joseph, see, I have set you all the land. I have set you Over all the land of Egypt. over all the land of Egypt. I have made you chief over all the land of Egypt. Then after that, what did you do? Then Pharaoh took off his signet ring off, Pharaoh took off his signet, yes, his hand, and put it on Joseph. And he clothed him in garments of fine linen and took a gold chain around his neck. Amen. Praise the Lord. The Bible says that he took his signet and put it in Joseph's finger. And also he clothed him with the fine linen. And he put him a gold chain. Hallelujah. The first thing that Joseph received was a personal blessings. When you endure hardships in your life, yet you remain faithful to God, God bless you. Amen. Despite being you are hurt in every walks of your life, but yet you are clinging on to the promises of God. And you don't want to leave him. And the Bible says Joseph received a personal blessing because he remained faithful, yet he was hurt. Amen. He took his signet and gave him. What does it mean? It means Pharaoh gave him the authority. Amen. The signet represents the authority. Who has the signet? They will have an authority over everything. Pharaoh transferring his authority to Joseph. Amen. So when we remain faithful in God, God gives us authority. Amen. Authority over demons, authority over a sin, authority over everything. Amen. He gives us dominion. So that's the personal blessing. And he clothed him with fine linen. The Bible says the first thing they did, they removed Joseph's clothing when they threw him into the pit. But God had a fine linen for him. Amen. Which represent the royalty. Pharaoh made him one of the royal. What a greatest blessing, right? The guy yesterday, he was in the prison. He was forsaken by everybody, abandoned by everybody. But today, he was the man, he was standing in the palace of Pharaoh. And Pharaoh clothed him with the fine linen. What a great blessing. The reason being that he remained faithful despite his hardships. And we go through a lot of trials and tribulations in our life. But what God expects from us is to remain faithful. Amen. Clinging on, holding on to his promise. When Jairus was walking with Jesus Christ. Jairus pleaded with Jesus, Jesus, come to my house. My daughter is terminally ill. You come home and just lay your hand upon her, she will be healed. And Jesus said, okay, I'll come to your home and I'll, pray for her. As he was walking on the street, and some of the relatives from Jairus' house came to Jairus and told him, Jairus, your daughter already passed away, so leave Jesus Christ alone. You come with us, we'll go and do the funeral proceedings.
But Jesus turned around to Jairus and said, Jairus, do not be afraid. Take courage, have faith in me. Hallelujah. I know that your daughter already passed away. Your situation has gone from bad to worse, but yet have faith in me. Hallelujah. And God expects that kind of faith in our hearts, in our life. Despite our difficulties, but we need to remain faithful in God. And Joseph remained faithful. And that's why he received a personal blessing. God blessed him. God lifted him, as we read today in Psalm chapter 113. He raised the poor from the dust. Amen. And God raised Joseph from the prison, from one night, just within one night, from the prison to the palace. From slave to a chief. Amen. From being abandoned, now being adored. And he clothed him with a fine linen. And he put him gold chains. Before, yesterday, probably Joseph would have been carrying those chains in the prison. But now, Pharaoh took off those chains and put him gold chains. What a greatest blessing. He made him a chief over the entire land of Egypt. That's something personal blessing that he had received because he remained faithful. And number two, listen carefully. What is the other blessing that Joseph received in his life? Number two is the generational blessing. Amen? Young people, listen to me carefully. If you remain faithful, your generation will be a blessed one. Amen. If you cling on to the promises of God, and your generation will reap the harvest. If you remain faithful in prayer and serving the Lord and worshiping Him, following Him, walking in His ways and clinging on to the Word of God, not yielding yourself to the worldly things, but remaining in God's Word and in prayer, and God bless you, and those blessings follows generation after generation. The Bible says those who fear the Lord will always protect their children. Amen. Because Joseph remained faithful, God had blessed him. Not only his generation, but the generation after Joseph. And he had two sons, do you know? Who are those two sons? Joseph had two sons. Manasseh and Ephraim. And Ephraim became greater in the land of Israel because God had blessed his generation. Because of Joseph, God protected his family, his brothers, his dad. And they had received the generational blessing. And that blessing continued one after other. And still today we read about Ephraim. Because Joseph remained faithful in his hardships, God blessed him generations after generations. Hallelujah. So if we just hold on to our Lord and Savior, and God will look after our generations. We don't need to worry about our children. When we remain faithful in Him, when we worship Him truly from our heart, when we give ourselves in the service of God, God will look after our children, our generation. Amen. And number three is very important. Number one, I said personal blessings. Number two, generational blessings. Number three, national blessing. What does it mean? It means there was a famine in the land of Egypt. Nobody had an answer. Even the chief, even the elite ones, even the one who had wisdom and all, all the understanding, they couldn't provide an answer. Amen. But Joseph was the man who gave the answer. Amen. So what does it mean? If you remain faithful, you will be an answer to the place where we live in, to the problems people go through. And God can use you, and God can bless somebody through you. God can deliver somebody through you. The national blessing was because of one man, because of Joseph. The entire nation of Egypt got
it received and it escaped the great famine that happened those days. It was not the mighty power of a Pharaoh that saved entire nation from the great famine. It was because of one man, Joseph, who became the savior of Egypt. The entire nation was blessed through this one man, Joseph. Amen. Isn't it wonderful that you can become a blessing to your family, and you can become a blessing to the city that we live in, and you can become a blessing to the nation. And Joseph was a reason for the blessing. Because of one man's advice and counsel, and Pharaoh listened to what Joseph had to say. They built the storehouse. They stored all the harvest for 7 years. And all the entire earth, they came to Egypt looking for grain, because Joseph had an answer. Hallelujah. See how God blesses. If we remain faithful, sometimes we ask God, Lord, why have you permitted this? Lord, why am I going through such a hardship in my life? Why nothing seems to happening, Lord, in my life? Why I'm just going through this failure after failure? We need to remain faithful in God. As Joseph remained faithful despite he was being hurt, despite he was being sold, despite he was thrown into jail, he remained faithful in God, and God blessed him. There's 3 blessings that he has received, and those 3 blessings are there for us even today. As we listen, as we meditate this word from the book of Genesis, from the book of Psalms, and those blessings still remains same for you and me, those who have faith in Jesus Christ. Amen. இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. நாம கர்த்தருக்குள்ள நம்ம திடனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறார், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. So if anybody asks you what Joseph went through, people, you might say, oh, you went through all kinds of things. But now, from now on, you should say that because Joseph went through all these things, he also received 3 blessings in his life. Hallelujah. What a greatest blessing. His life turned around completely. அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரே ராத்திரியில கர்த்தர் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. அப்படியா யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள பாடுகளை அனுபவித்தாலும் பரிசுத்தரை பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பரம ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரம ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். Do not be faced by what you see today. Do not be perplexed by what you see today, but see through your future. முன்னானவைகளை நாடி கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே அதை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க உணர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தன்னுடைய பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் கர்த்தரை விடாமல் இருந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேசத்துக்கு அதிபதியா உயர்த்தினார். அவன் மூலம் அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அவன் மூலம் உலகத்தையே கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எகிப்து தேசம் முழுவதுக்கு அவனை ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவனை மாற்றினார். இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆமென். உன் ஒடுக்குதலிலே நீ விற்கப்படுகும் போது, நீ நொறுக்கப்படும் பொழுது, நீ உடைக்கப்படும் பொழுது கர்த்தரை விட்டு விடாதே. ஹல்லேலூயா. ஆமென். Don't leave him. Cling on to him. Hold on to him. அவரை பற்றி கொண்டிரு. வேதம் சொல்லுகிறது, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடி நான் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்து. Isaiah chapter 26. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்.
ஹல்லேலூயா. உறுதியாய் அவரை பற்றிக்கணும், விடக்கூடாது, விட்டுறக்கூடாது. யோசேப்பை போல விட்டுறக்கூடாது. நம்ம பாருங்க, அவன் விடாததுனால தான் அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணலாம், பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தேசத்துக்கு அதிபதியாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். யாருக்கு தெரியும்? அவனை விற்று போட்டவங்களுக்கு தெரியாது. ஆமென். அவனை ஒடுக்கினவங்களுக்கு தெரியாது, அவனை தூக்கி போட்டவங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஒரு நாள்ல கர்த்தர் உயர்த்துவார், ஒரு நாள்ல கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். ஒரு நாள்ல நம்முடைய சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் ஒரே ராத்திரியில மாற்றி போடுவார். ஆமென். முத்திரை மோதிரத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். அந்த பலவர்ண அங்கியை இழந்தாலும் ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு உடுத்துவார். ஆமென். நம்முடைய கழுத்துல இருக்கிற எல்லாம் அந்த சிறைச்சாலையினுடைய அந்த செயின்கள் எல்லாம், அந்த எல்லா விலங்குகளை எல்லாம் கர்த்தர் தூக்கி போட்டு போர் சரப்பணிகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. We don't know how long he endured that chains and prison. ஆனா கர்த்தர் ஒரு நாள் அதுக்கு பதிலாக போர் சரப்பணிகளை கர்த்தர் கொடுத்தார். ஆகையினால நம்ம விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது. நம்ம உறுதியாய் ஆண்டவரை பற்றி இருக்கணும். என்ன வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தருக்காக நான் வாழ்வேன், கர்த்தருக்காக நான் இருப்பேன், கர்த்தருக்காக நான் நிற்பேன். என்ன வந்த எதுவும் என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது. நான் விற்று போட்டாலும் உடைக்கப்பட்டாலும் நொறுக்கு என்ன வந்தாலும் சரி, அதெல்லாம் அப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு தேவன் கர்த்தரை நோக்கி நான் முன்னேறி ஆண்டவரே நான் உறுதியா பற்றி கொண்டு. யோசேப்பு, he was not living in the past, he was not living in his hurt, he was not living அவனுக்கு செய்த அந்த காரியத்தில் அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கவில்லை. மாறாக அவன் கர்த்தரை நோக்கி கொண்டிருந்தான். The Bible says the Lord was with Joseph, he prospered in everything. Amen. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தரை பார்த்துட்டே போயிட்டு இருந்தான் யோசேப்பு. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உடைக்கப்படுதல், நொறுக்கப்படுதலை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொருட்படுத்தக்கூடாது. தூக்கி அப்படி ஓரமா வச்சுட்டு நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தர் எனக்கு மகிமையான வாழ்க்கையை வச்சிருக்கிறார், ஆண்டவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஆமென். அந்த இருதயம் நமக்கு வந்துருச்சுன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய இயலாமையை பார்த்து நாங்கள் சோர்ந்து போயிடுறோம். எங்க பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். இன்னைக்கு யோசேப்பை குறித்து நாங்க பார்த்தோம். அவன் சூழ்நிலையில வாழாமல், தன்னுடைய பிரச்சனையில வாழாமல் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தான். அவனை எப்படி உயர்த்தினீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்க பிரச்சனைகளை நாங்க பார்க்க கூடாது. எவ்வளவு ஹார்ட் பண்ணாலும் அதை பத்தி தூக்கி போடுகிற அந்த இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எவ்வளவு நாங்க நொறுக்கப்பட்டாலும் அந்த நொறுக்குதலிலே நாங்க வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. அதற்கும் மேலாக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற உன்னதமான அந்த வாழ்க்கையை பார்த்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. யாருக்கு தெரியும், மற்றவர்களுக்கு எல்லாம் யோசேப்பை ஒடுக்கினது தான் தெரியும். ஆனா ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே. யோசேப்பை கர்த்தர் புழுதில இருந்து தூக்கி எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்தும் பொழுது ராஜா அவன் ஆசீர்வாதமான பாத்திரமாக நீங்க வைச்சி ஆண்டவரே எல்லாருக்கும் ஜீவ காருண்யம் உண்டு பண்ணினீங்க ஆண்டவரே. யார் ஒடுக்கினார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர். யார் அவனை நொறுக்கினாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர். யார் அவனை விற்று போட்டார்களோ அவர்களுக்கு ஜீவ காருண்யம் உண்டு பண்ணுகிற ஒரு ரட்சகனாக நீர் எழுப்பினீர். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. Lord, give us such a heart to remain faithful despite our hardships. Amen. To remain in Christ. உமக்குள்ள நாங்க நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். The Bible says remain in me so that you may bear much fruit. எனக்குள்ள நிலைத்திருக்கிறவங்க அதிக கனிகளை கொடுப்பாங்க. உமக்குள்ள நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் ஆண்டவரே. இந்த நாள்ல விசேஷமா வந்த எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. கிருபையோடு கூட காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இந்த பகுதியை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிபர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. As the Bible says that the youth may become weary
and they become tired. But the young man shall utterly fall, but those wait in the Lord and their strength will be renewed. கர்த்தருக்கு காத்திருக்குள்ள புது பலன் அடைவாங்கன்னு சொன்னது போல புது பலத்தினால கர்த்தர் நிரப்புங்கப்பா. இந்த மாலை நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May the grace of our Lord Jesus Christ, love of our Father, fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Hallelujah. Amen. Praise God. God bless you all.